வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியே. ஏய் உள்ள யாரு? யாரா? நான் தான்டா உள்ள இருக்கேன்டா. யாரு? நான் தானா யாரா? அமெரிக்கா பிரசிடென்ட் ஜோ பைடன் இருக்காரு உன் கக்கூஸ்ல. ஏன்டா இந்த ரூம்ல இருக்கிறது 4 பேர், 2 பேர் வெளியே போயிட்டானுங்க. வாய்ஸ் கேட்டா தெரியல நான் யாருன்னு. எது பிரசிடென்ட்டா? சரி என்ன வேணும் உனக்கு? ஏய் கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வாடா, எனக்கு ரொம்ப வயித்து கலக்குது. இப்போதான்டா உள்ள வந்து உக்காந்த, ஒண்ணுமே நடக்கலடா. அதுக்குள்ள அர்ஜென்ட் ஆகுறது வெளியே வான்னு. நிம்மதியா வாழ தான் விட மாட்டானுங்க, பார்த்தா விட மாட்டானுங்க. மனுஷனாடா நீங்களாம். இது ஒண்ணு. வர வர மச்சான் உள்ள என்ன பண்ணுகிற? பாத்ரூம்ல என்ன பண்றாங்களா? ஏய் பாத்ரூம்ல என்ன பண்றாங்களா? அதான்டா பண்ணுகிற. என்னடா தெரியுதுடா மச்சான். இப்போ உனக்கு என்ன வேணும்? ரொம்ப கொஞ்சம் வயித்து வலிக்குதுடா, கொஞ்சம் வெளியே வாடா அர்ஜென்ட்ரா. எது வெளியே வரணுமா? ஏண்டா இதெல்லாம் பாதியிலே விட்டு வர விஷயமா? ப்ரோ நீங்களே ஜம்ப் பண்ணுங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரி இரு வந்து தொலைறேன். இப்பதான் வராம இருக்கு, அதுக்குள்ள கேட்ட போட வேண்டியதா. வெளியே விட டேய் மச்சான், கொஞ்சம் கோச்சுக்காம வா மச்சான். ஏண்டா உள்ள போனவனே வாடா பின்னாடி வந்து கது தட்டுவேன். பாதியிலே விட்டு வர விஷயமா மச்சான் இதெல்லாம்? மச்சான் ரொம்ப சாரி மச்சான். என்ன பண்றது, நேற்று நைட்டு வெளியே சாப்பிட்டேன்டா, வயிறு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. சரி சீக்கிரம் போயிட்டு வா. என்னத்த பண்றது, நைட்ல ஏதாவது தின்னுபிட்டு எங்க உயிரை வாங்குறீங்க. 100 ஆண்டு காலம் வாழ்க. விட்டதை பிடிப்போம். டேய் எங்க உள்ள போற? டேய் நீ ஒன்னும் போல. ஏய் நான் ஒன்றும் போவே இல்லடா. ஏண்டா உனக்கு அர்ஜென்ட்டா வருது தானே, நான் பாதியிலே விட்டு வந்தேன். கேம் விளாண்டுதான்டா, லாஸ்ட் சர்க்கிள் வந்துச்சு, அப்படி இன்ட்ரெஸ்டா போயின்னு இருக்குது. என்னது கேம் விளையாடுந்தியா? ஐயோ சரி சீக்கிரம் முடிச்சுட்டு சொல்றா. கோச்சுக்காத, போயிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வந்துடுறேன் அப்புறம் நீ நிம்மதியா போய்க்கலாம்ல. எனக்குனே வரீங்களாடா? இன்னும் வருதா உனக்கு? நான் முஸ்டன்னு நினைச்சேன். சரி மச்சான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். ஏய் என்ன போயிட்டியா? மச்சான் எனக்கு வரல மச்சான். எது வரலையா? ஏண்டா உள்ள இருக்கிறவனே என்ன அர்ஜென்ட்டா வெளியே வரன்னு சொல்லிட்டு இப்போ உனக்கு வரல சொல்ற? டேய் அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அப்படியே வெயிட் பண்ணிருந்தேன்னா கேம் விளாண்டுனா மறந்து போச்சு, வரல. ஐயோ இப்போ எனக்குமே வரலடா. இப்போ எப்படி நான் ஆபீஸ் போவேன்? போற வழியில வயிற்று கலக்கிச்சுன்னா ரோடெல்லாம் அத்தனை சித்திர ஆயிடுவேடா. இப்போ எனக்கு தெரியாது, நீ ஒழுங்கா உள்ள போ. என்ன பாத்ரூம்ல தண்ணி ஊத்துற சவுண்ட் கேக்குது? சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம். ஐயோ இவனா இருக்கான். ஐயோ தட்டினா ஏதாவது ஏடா கூடமா பேசுவானே, அவனா வெளியே வரட்டும், அது வரைக்கும் அடக்கின்னு இருப்போம். சரி அது வரைக்கும் என்ன பண்றது, பாட்டை கேட்டு மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். வெளியே வாடி. ஃப்ளஷ் அடிக்கிறான். தண்ணி ஊத்துற சவுண்டு கேக்குது. வருது விலகு. என்ன பாட்டே முடிஞ்சு போச்சு, இன்னும் வெளியே வரல இவன். என்ன மறுபடியும் தண்ணி ஊத்துற சவுண்ட் கேக்குது. ஃப்ளஷ் அடிக்கிறான். ஐயோ இதோட 3ஆவது தடவை ஃப்ளஷ் அடிக்கிறான். வெளியே வந்த பாடு இல்லையே. சரி சரிப்பட்டு வராது, இப்படியே கேட்ட வேண்டியதுதான். மச்சான் நீயும் என்ன நீங்க இல்லடா 3 தடவை மேல தண்ணி ஊத்திட்டே, அதான் சும்மா கேட்கலான்னு. 3 வாட்டி தண்ணி ஊத்துனா? டேய் நான் எத்தனை வாட்டி தண்ணி ஊத்துனா உனக்கு என்ன பிரச்சனை? சரா நீ பொறுமையா எடுத்துட்டு வா, ஒன்னும் அவசரம் இல்ல. ஏய் வெளியே வந்தானா அவள் தாண்டா உனக்கு. வெளியே நின்று என்ன நிறியா? எத்தனை வாட்டி தண்ணி ஊத்துறேன்னு மரியாதையா போயிட்டு இருக்கிறது. என்ன எது கேட்டாலும் கோவப்படுறாயா? சரியான மண்டக்கோளாறு உள்ளவன். மனுஷனை ஒட்டு எங்கெங்கெல்லாம் ஒட்டு கேட்கறதுன்னு ஒரு வேஸ்ட் தெரியாடா. தண்ணி ஊத்துற என்ன மச்சான், மறுபடியும் தண்ணி ஊத்துற பழகுது. ஏய் நீ இன்னும் வாசல்ல தான் நிக்கிறியா? கிளம்புடா இங்க இருந்து. சரி நீ போயிட்டு வா. எதுவுமே கேட்க கூடாதுடா உங்க வீட்ல. மச்சான் டேய் நான் போயிட்டு வரேன்டா. எத்தனை வாட்டி போவே? காலையில நீ தான் போயிடுற. 6-7 வாட்டி போயிட்டு வரீங்க. இதெல்லாம் கூட என்ன இருப்ப, எனக்கு அவசரம்டா. சொன்னா அடி பாத்ரூம்ல போய் ஏதோ ஏடா கூடம் பண்ணுகிறேன்னு டவுட் ஆகுது மச்சான். உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன மச்சான், என்னடா புரோட்டீன் பவுடர் ஒன்னு குச்சேன், அதான் அப்படியே பவுடரா. எனக்கு தெரியாம புரோட்டீன் பவுடர் வாங்கின நீ? அது ஒண்ணு இல்ல மச்சான், உனக்கு தெரியாம புரோட்டீன் பவுடர் வாங்கி குடிச்சு உடம்பு சீன் போடலாம். சரி வாங்கினியா? ஒரிஜினலா வாங்கினியா? ஒரிஜினலா? இதுல கூட டூப்ளிகேட் இருக்கும். இதுல டூப்ளிகேட் தான் நிறைய வரும். என்ன சொல்ற? அட பாவி, இந்த புரோட்டீன் பவுடர் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கேன், கரெக்டான செல்லர் கிட்ட வாங்கணும், இல்லைன்னா டைரக்டா வெப்சைட்ல வாங்கணும். அது போட்டு கோடு ஸ்கிராச் பண்ணி போட்டா கோடு எல்லாம் வரும். SMS எல்லாம் அமைச்சா இந்த கம்பெனில தான் ஒரிஜினல் ப்ராடக்ட், அத்தன்டிகேட் ப்ராடக்ட் தான் அப்படின்னு மெசேஜ்ல வரலாம். பண்ணியா? அதெல்லாம் இல்லையடா. அதெல்லாம் இல்லையா? சேர்க்கணும் எதுவா இருந்தாலும். அப்ப நீ எங்க வாங்குற? நானா இன்ஸ்டாகிராம்ல ப்ரோஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்லர் இருக்காங்க. அங்கிட்ட ஒண்ணு வச்சுக்கேன். இப்போ நீ வந்து பிகினர் லெவல்ல இருக்கியா,
உனக்கு என்ன ப்ரோட்டீன் வேணும் என்னெல்லாம் வேணும் அவங்களே சஜஸ்ட் பண்ணி தருவாங்க. வைக்கிறது எல்லாமே பார்த்தோன்னா வச்சுக்கியா அத்தன்டிக்கான ஒரிஜினல் ப்ரோட்டீன் தான். இப்போ பிக் அட்வான்ஸ் லெவலில் இருப்பாங்களே அவங்களுக்கு தேவையானதான் இருக்கும். இன்ஸ்டாகிராமில் ப்ரோஃபிட்னு இருக்கும், போயிட்டு மெசேஜை போட்டு கேட்டு வாங்கணும். எதுவாக இருந்தாலும் விசாரிக்கணும் ஃபர்ஸ்ட். வாங்கி கண்டதை குடிச்சு வயிற்ற கெடுத்துட்டு அமுச்சு விடா, நான் போயிட்டு வந்துடுறேன். பாத்ரூம் குளிக்க போறேன்டா. குளிக்க போறியா? மச்சான் நான் பாத்ரூம் போயிட்டு நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். 2 நிமிஷம் ஆகுமா? ரொம்ப அவசரமா வருதுடா. நீ குளிக்கிறதா 5 நிமிஷம், நான் 5 நிமிஷத்துல வந்துடுடா. 2 நிமிஷத்துல வந்துடுறா. ஆபீஸ் டைம் ஆகுதுடா. இல்ல போயிட்டு வந்துடுடா. நான் 5 நிமிஷம் ப்ளீஸ்டா. கரெக்டா குளிக்க போறப்பதான் வயித்த வலி இதை அர்ஜென்ட்னு வந்துருவானுங்க. பாத்ரூம் போறதுக்கு எவ்வளவு நேரம் மச்சான்? முடிஞ்சிச்சு, போய் வேலையை பாரு போ. டைம் ஆகுது. என்ன நீ நான் குளிச்சுட்டு வர? ஆமா மச்சான், போனேன் கையோட குளிச்சுட்டு நல்லா ஒரு வேலை முடியல, அதுதான். ஏன் வெளியே நல்லா வெயிட் பண்ணுறாங்க குளிக்கிறதுக்கு? பாத்ரூம் போறேன்னு சொன்னா பாத்ரூம் மட்டும் போயிட்டு வரணும். ரொம்ப ஸ்மார்ட் நினைப்பா, ஒரே வேலையை முடிச்சுட்டு வராது. அதை எங்களுக்கு பண்ண தெரியாதா? சரி இனிமே நான் பாத்ரூம் புக் இருக்கிறப்ப வந்துப்பாரு. சரி அவனு வேலைக்கு டைம் ஆகுது, இவர் குளிச்சுட்டு வராருங்க, வரானுங்க ரூமுக்கு. ஓஹோ, ஞாயிற்றுக்கிழமைனா துணி துவைக்கிறதே ஒரு வேலையா போச்சு. வயிற்று கழுகுதே மச்சான், கொஞ்சம் வெளியே வாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். வயிற்ற கழுகுதா மச்சா? 2 டிஷர்ட் தான் கசிக்கி போட்டுறேன். 2 துணியா? எனக்கு வர ரொம்ப முடியல. சரி நீ சீக்கிரம் முடி, நான் ஒரு வாக்கிங் மாதிரி அப்படி போயிட்டு வந்துடுறேன். சரியா? இப்போ ஏய் என்னடா இன்னும் துணி துவைச்சுனுங்கிற? அவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட மறுபடியும்? மச்சான் ஒன்றும் இல்லை மச்சான், 2 ஜட்டி மட்டும் துவைக்க மறந்துட்டேன், அதை மட்டும் கசிக்கி போட்டுறேன் மச்சான். இன்னும் 2 ஜட்டியா? ஏய் கொஞ்சம் சீக்கிரம் வாடா, இல்லை என் ஜட்டி நாரிட்டுடா. நீ இன்னொரு வாட்டி அப்படி நடந்து போயிட்டு வந்துடுறேன். மறுபடியும் போயிட்டு வருவா? சரி ஓகே. ஏய் என்னடா ட்ரிம் பண்ணுங்கிற? மச்சான் மச்சான் 5 நிமிஷம் ட்ரிம் மட்டும் பண்ணிக்கிறேன். ஆமா ட்ரிம் பண்ணிட்டு நான் வெளியே வந்துடுறேன், நீ உள்ள வந்துடு. என்ன என் வேலை இதோட முடிஞ்சு போச்சு. ஓகே மச்சான், இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. அதே இன்னொரு வாட்டி மட்டும் அப்படி நான் நடந்து வந்து நான் வச்சிடுறேன். எது? டேய் கொஞ்சம் சீக்கிரம்டா, நிலைமை புரிஞ்சுக்கூடா. போறேன் இரு. போயிட்டா மச்சான் எல்லாம் முடிஞ்சிச்சுல, அப்புறம் இது இல்ல அது இல்லன்னா சொல்லுவாங்க, ரூட் போச்சுன்னு. சரியா? எங்க போற? டேய் என்னடா உள்ள என்ன கதையா சொல்லுங்க. உள்ள ஆர்பிக்லாம் ஊத்தி விட்டு ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் போட்டு குளோரின் எல்லாம் போட்டு ஊற விட்டுருக்கேன். ஓகே ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சு நல்லா தேய்ச்சி விட்டோம்னு வச்சுக்கேன், பாத்ரூம் பளபளன்னு ஆயிடும். இன்னைக்கு வேலை முடிஞ்சிடும். என்ன மச்சான் நீ ஒரு நேரம் நான் வந்து இதெல்லாம் சொல்லிருக்க நீ? சரி அப்போ ஒரு விஷயம் ஒண்ணுங்க, உள்ள போயிட்டு நீ எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டு போயிட்டு வந்துரு. இது என்ன போங்கா இருக்குது? நான் போய் நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் வந்து கழுவி விட்டுன்னு போயிட்டு உட்காரணும். ஏன் நீ போல இங்க, நீ குளிக்கல இங்க, கழுவுனா என்ன? நீ ஏன் கழுவ மாட்டா, கழுவுற நீ நொட்டம் சொல்லு இருப்ப. நீ 1 hour ஆனாலும் இது உள்ள போக முடியாது. என்ன மச்சான் நீ இப்போ ரயில்வே ஸ்டேஷன் பக்கமே என்ன ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல சொல்லி பாத்துக்கலாம். போடி போ, நீ கழுவிட்டு தான் வெளியவே வர முடியும், இல்லைன்னா உள்ளத்தான் இருக்கணும். ஐயோ ரொம்ப அவசரமா வந்து சீக்கிரம் முடிச்சு வேலைக்கு போகணும். போய் வை விடு, டைம் ஆகுது. என்ன இந்த பக்கம்? இங்க எது சடங்கு வருவா, பாத்ரூமுக்கு தான் வருவா. இப்ப யாராலையுமே பாத்ரூம் போக முடியாது. குளிச்சிட்டு இருந்தானா? சரி அக்கல்ல சோப்பு போட்டு கழுத்து பக்கமா கொண்டு போனேன். நல்ல விஷயமாச்சே. கை ஸ்லிப் ஆகி மிஸ்டேக் ஆகி சோப்பு கக்குசுல வந்துருக்கும். அப்புறம் என்ன, சோப்பு கரைந்த பிறகு பாத்ரூம் போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஃப்ளஷ் பண்ண போய் அடியில் எங்கேயாவது போய் சிக்கிச்சுன்னா பாத்ரூம் அடைச்சிக்கிட்டு பெரிய சங்கடமாகி போகும்ல. சரி அதுக்கு என்ன வெயிட் பண்ணி போக வேண்டியதுதான் சோப்பு கரையிற வரைக்கும். ஓய் நீ வெயிட் பண்ணி என்னெல்லாம் அவ்வளவு தூரம் அவசரமா இருக்கு? உங்களுக்கு அவ்வளவு அவசரமா? கையை விட்டு சோப்பை எடுத்து போட்டு போயிடுவோம். எது நான் கை விட்டு எடுக்கணுமா? ஏன் ஓய் இத்தனை வருஷமா நான் குளிக்கிறேன், இந்த மாதிரி சோப்பை நான் அதுல போட்டிருக்கேன். என்ன பண்றது, மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதாவது பார்த்து பண்ணி விடுங்க. ஓகே என்ன சோப்பு போட்டேன்? என்ன சோப்பா? லைஃப் பாய். லைஃப் பாயா? ஓய் அது கலையிறதுக்கு 1 வருஷம் ஆகும். ஓய்